303 தொகுதியிலையும் இந்த நிர்வாகிகளை தொண்டர்களை தேர்தல் பணியாற்றுவதற்கு பூத் கமிட்டிகள் ஏற்கனவே இருக்கு. அதெல்லாம் சரிபார்த்து கிளைக்கழகங்கள் வரை நிர்வாக அமைப்பை சரிபார்த்து சில பேர் வெளியூரில் ஒர்க் பண்ணுவாங்க, இங்கே ஒர்க் பண்ண முடியாது. அதே மாதிரி நிர்வாகிகளுக்கு பதிலாக வேறு நிர்வாகிகள் நிர்வாக கட்டமைப்பை சரி செய்து தேர்தலுக்கு தயார்படுத்துவது. இதில் அமமுக போட்டியிட்டாலும் சரி, எங்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகள் போட்டியிட்டாலும் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தீயசக்தி திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு திறம்பட செயல்படுவதற்கு அவர்களை கலந்து ஆலோசித்து வருகிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதற்கும் எடுக்கப்பட வேண்டும் என்று எடுப்போம் என்ற பிரதமரின் அந்த முடிவு சிறந்த முடிவு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால்தான் அனைத்து சமுதாயத்தினருக்கும் தேவையான அளவு படிப்பிலும் சரி வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கு ஒரு உரிய பங்கீடு கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கு. இல்ல, அதுல மத்திய அரசு தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் தான் முடிவு எடுத்திருக்காங்க. ஏதோ யூகங்கள் அடிப்படையில் ஏதோ செய்திகள் வர்றதா சொல்லி முதலமைச்சர் அந்த ஸ்டண்ட் அடிச்சது அது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகளில் தெரியும் உங்களுக்கு, முக்கியமான வாக்குறுதிகளில் 80% மேல் நிறைவேற்றாமல் 4 ஆண்டு ஆட்சி ஏமாற்றி வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இது ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாத ஆட்சியாக, விவசாயிகள் முதல் கொண்டு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள்னு தொழிலாளர்கள் என மாற்றுத்திறனாளி என அனைத்து தரப்பினருக்கும் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிற ஆட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போன்ற முக்கியமான யூனிவர்சிட்டிகளில் பாரம்பரிய முக்கிய யூனிவர்சிட்டியில் மாத சம்பளத்தை அங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸுக்கு லெக்சர்ஸுக்கு அவர்கள் போராடி சொந்த பணத்தில் சம்பளம் கொடுத்துக்கிற அளவுக்கு நிதி நிலையை மோசமாக இந்த ஆட்சியாளர் வைத்துக் கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக மாறுதட்டுவது உண்மையாக வடிவேல் டைப் காமெடியாக தான் இருக்கு. அன்னைக்கு முதலமைச்சர் மதுரைக்கு வந்தாரு, என்ன பெரிய இம்பாக்ட் வந்துடும் நினைக்கிறீங்க? அங்க அவங்களுடைய தண்டவாளம் இருந்த கதை தான். முக்கியமான கால்வாய்களை கூட சீரமைக்காம அது சாக்கடையா மாறி நிற்கிது. அதை சுற்றி துணியை போட்டு மறைக்கிற அளவுக்கு தான் இந்த ஆட்சி நடக்குதுங்கிறத ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு போல காமிச்சிச்சு. நிறைய ஊடகங்களில் பார்த்தேன், சோசியல் மீடியாவில் பார்த்தேன். மதுரை டவுனில் எவ்வளோ பாப்புலேஷன் எனக்கு தெரிஞ்சு அம்மா வர்றப்பெல்லாம் 87 நான் 87 அம்மா இங்கே வரப்பெல்லாம் வந்திருக்கேன். ஏர்போர்ட்லேருந்து வரப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக இவங்க வீடு இருக்கிற ஏரியா அங்கே டவுனில் அப்போ தங்கம் ஹோட்டலாக இருந்த மேரியட்டில் தங்க போகிறதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் ஆகும் ஒவ்வொரு முறையுமே. இப்போ முதலமைச்சர் வர்றதுக்கு வெளியிலேருந்து ஆட்களை எல்லாம் பிரியாணி பணம் வேறு இத்தியாதியெல்லாம் கொடுத்து அழைச்சி வந்ததாக செய்திகளை பார்த்தேன். லாரிகள் போட்டோவும் டவுனில் அவ்வளோ பேர் இருக்குது. அது மதுரை மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள், அரசியல் ஆர்வம் மிக்கவர்கள். அவர்களே ஒரு தலைவரை மேலே அவர்களுக்கு ஒரு பெரிய இருந்தால் ரோட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த அளவு தான் நடக்குது. ஏதோ கூட்டணியை வைத்துக்கொண்டு பாஜக ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி ஆட்சிங்கிற மாதிரி இத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணி அவர் ஆட்சியிலேயோ வெற்றியும் பெற்றிருக்காரு. அது இந்த 26 தேர்தலில் மக்கள் அவர்களை புரிந்து கொண்டு விட்டார்கள். உறுதியாக மாற்றம். நீங்க சொன்ன மாதிரி பாஜக 2021 தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருந்தது,
இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஜெயிக்க முடியறதுனால எங்கள் கூட்டணி 18.5% வாக்குகள் வாங்கிக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இந்த தேர்தலில் இன்னும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து திமுக இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் மக்கள் விரும்பாத இந்த திமுக ஆட்சியை உறுதியாக முறியடிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அவர் கலைஞர் இருந்த காலத்திலே 89ல் புரட்சித் தலைவர் இருந்த வரைக்கும் ஆட்சிக்கு தொடர்ந்து வர முடியல. 89ல் 2 வருஷம் இருந்து அந்த ஆட்சி இறையாண்மைக்கு எதிராக கலைக்கப்பட்டது. பிறகு 91ல் அம்மாவுடைய ஆட்சி, திருப்பி அவங்களுடைய பொய் பிரச்சாரத்தால அம்மாவுடைய ஆட்சி போனதும் 5 வருடம் இருந்தாங்க. 2001க்கு அப்புறம் 2006ல் மைனாரிட்டி கவர்மெண்ட், அதுக்கப்புறம் அவர் காலத்தில் வர முடியல. ஸ்டாலின் அவர்களும் 10 வருடம் போராடி இன்றைக்கு பிஜேபிங்கிற கட்சியை காமித்து அவர்களை மக்களுக்கு குறிப்பாக மைனாரிட்டிக்கு எதிரான பொய் பிரச்சாரத்தின் போது தான் 19 தேர்தல், 21 தேர்தல், 24 ஜெயிச்சிருக்காரு. மக்கள் இப்ப புரிந்து கொண்டார்கள், சிறுபான்மை மக்களும் புரிந்து வருகிறார்கள். இன்றைக்கு உறுதியாக தேர்தலில் 26 தேர்தல் திமுக படு தோல்வி அடையும். என்னதான் பணபலம் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அவங்க மக்கள் பிடித்துக் கொண்டு விட்டார்கள் உறுதியாக. அதனாலதான் அவங்க பிஜேபி அலையன்ஸை பார்த்து தேவையில்லாத கமெண்ட் எத்தனை முறை அமித்ஷா வந்தாலும் இங்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் பயத்தினுடைய வெளிப்பாடு. இல்ல நான் பர்மிஷன் கேட்கல. ஏன்னா நாளைக்கு எனக்கு திருச்சியில முக்கியமான நிர்வாகிகள் திருமணம் 4 மாதங்களுக்கு முன்பே ஒத்துக்கொண்டது. அதனால இதுல என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அமைதியா இருக்கேன். நான் அப்பாயின்மெண்ட் கேட்கல. ஏன்னா அது முக்கியமான நிர்வாகிகள், என் கூட 17லேருந்து பயணிக்கிற நிர்வாகிகள். எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்லேயே டேட்டு கொடுத்தேன். முக்கியமான 2 நிர்வாகி வீட்டு திருமணம் இருக்கு. நான் போய் திருமணத்தில் கலந்து கொண்டு நடத்தி வைக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதனால எனக்கு என்ன புரியுதுன்னு தெரியாம நான் அமைதியா இருக்கேன். அதே போல சசிகலா மேடம் அரசியல் போது மறைந்திருக்க அரசியல் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இந்த அரசியல் நீடிப்பதற்கான வாய்ப்பு இல்லையா சார்? ஓபிஎஸ் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ந்து இருக்கிறார் என்பதை தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் உங்கள் கேள்விக்கெல்லாம் உங்க டவுட்டுக்கெல்லாம் அவர் விளக்கம் டெய்லி கொடுத்துட்டு இருக்காரு. முக்கியத்துவம் என்ன மாதிரி முக்கியத்துவம்? அவருக்கு எல்லா முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு முக்கியத்துவம் இல்ல. அந்த போன சந்திப்பு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்தப்ப சென்னைக்கு ஏப்ரல் 15 நான் கூட அன்னைக்கு ஆங்கிகிராம் பண்ண போயிருந்தேன். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவர் வர்றாருக்கு கன்ஃபார்ம் ஆனது. நான் அப்பொழுது மாநில தலைவர் இருந்த அண்ணாமலை அவர்கள் என்ன பிரதர் வேறு ஹோம் மினிஸ்டர் வராங்களே, நாங்கள்லாம் சந்திக்கிற மாதிரி நிகழ்ச்சி இருக்குமா? ஏன்னா இல்லை அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிறோம். இதுவரை அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் எடுத்துக்கோங்க, எது இருந்தால் நான் ஃபோன் போட்டு தரேன் சொன்னார். அதனால் அந்த முறை அவர் வந்தது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்காக தான். அவங்க அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணி சேர்ந்தவர்களை சந்திக்கலான்னு இருந்திருக்கலாம். பட் யாரும் அப்பாயின்மெண்ட் கேட்டோம், யாருக்கும் மறுக்கப்படலை. அந்த இதில் அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் வந்தார். இப்போ நாளைக்கு வர்றாங்க, நாளைக்கு அவங்க பார்க்கணுன்னா இந்த விஷயம் இது வரைக்கும் அழைப்பு வந்திருக்கோம். இன்னொன்று நான் ஏன் பார்க்கணும்னு கேட்கலன்னா, நாளைக்கு திருமணங்கள், அந்த திருமணங்களை அவாய்ட் பண்ண முடியாதுன்னா நான் அமைதியாக இருக்கேன். அவங்க எப்பயுமே ஒரு பின்புலத்தில் இருந்து தானே இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ நீதிமன்றத்தில் தானே பன்னீர்செல்வம் தான் தேர்தல் இருக்கிறாங்க. அவங்க கூட 5 எம்எல்ஏக்கள் அவங்க போராட்ட தீர்ப்பு குழுவாக அவங்க செயல்படுறாங்க. அதனால நீங்க அப்படி சொல்றீங்க. பட் தேர்தல் நேரத்தில் அவருக்கான முக்கியத்துவம் உறுதியாக கிடைக்கும். நீதி முடிவு அதிமுக எடப்பாடி தலைமையில எல்லாரும் நீங்க கேள்வி கேட்கறது உங்க ஆசையை வெளிப்படுத்தலாம். எந்த ஒரு முயற்சிக்குமே அரசியல்ல எதுக்குமே முற்றுப்புள்ளி கிடையாது. இன்றைக்கு அதிமுகங்கிற அம்மாவுடைய கட்சி எங்க கூட்டணியில மீண்டும் வந்திருக்காங்க. அது எங்களுக்கு மகிழ்ச்சி. நான் தொடர்ந்து சொல்வது போல அம்மாவின் தொண்டர்கள் எங்க இருந்தாலும் ஓர் அணியில் திரண்டால்தான் தீய சக்தி திமுகவை இருந்தபடி 21 நான் அதை சொல்லியிருக்கேன். இப்போயும் அதான் சொல்லிட்டு வரேன். அது மாத்திரம் இல்லாம பிற கட்சிகள் யாரெல்லாம் திமுக ஆட்சி வேண்டாம், அந்த ஆட்சியை முடிவு கொண்டு வர நினைக்கிறாங்களோ எங்க கூட்டணிக்கு வருவதுதான் முறையாக இருக்கும்.
கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, அதே கூட்டணி இருக்கு. பட் மக்கள் வந்து அந்த கூட்டணியை வந்து புறந்தல்றப்ப ஆர்கே நகர்ல என்ன நினைச்சாங்க கூட்டணி, அதே கூட்டணி தானே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 14, 19 அந்த கூட்டணி 14 தானே இருந்தாங்க, 16 அவங்க தானே இருந்தாங்க. பட் 26 தேர்தலில் அவங்களுடைய சாயம் வெளுத்து விட்டது. அதனால உறுதியாக அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு. நீங்க எது கேட்குறீங்க? வந்து திமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா இந்த பாஜக கூட்டணிங்கிறது தேமுதிக வருவாங்க தெரியல, பாமகவும் ஒரு பிரச்சனையில இருக்காங்க. அதனால ஏதோ சிக்கல்கள் இல்ல எங்க கூட்டணி உறுதியாக இன்னும் பல கட்சிகள் வரும், இன்னும் பலமான கூட்டணியாக பலம் பெறும். திமுக வந்து அந்த கட்சிகள் இருந்தாலும் மக்களிடம் அந்த கூட்டணி மீது மாபெரும் அதிருப்தி இருக்கிறது உண்மை. அதனால கூட்டணி இருந்தாலும் அவர்கள் இந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்க போவது. அமித்ஷா வந்து தென் மாவட்டத்தை முக்கியத்துவமா கருதி மதுரைக்கு வர்றாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நீங்க தான் கணிசமா வாங்கின அந்த நிலவரத்தோட அடிப்படையில் தான் வராங்க. அவருடைய வருகை அவர் தான் தொடர்ந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் அடிக்கடி வருவார்னு அவங்க கட்சி சார்பாகவே சொல்லப்படுகிறது. இந்த முறை மதுரைக்கு வர்றாரு, அடுத்த முறை வேற ஊர்களுக்கு தான் போலாம்.